இதை பற்றி இருக்கணுன்றது ஒன்று மட்டும் தான். அதுக்கு நம்ம இங்கேருந்தே ப்ரொஃபஷனில் போய் தான் இன்டோர் பண்ணுவோன்றது நல்லது. இல்லை அதுக்கு இல்லை தான் வழக்கமாக செய்யறதுன்னு சொல்கிறது விஷயம். இப்போ ரெண்டு வியூக்கும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, ரெண்டு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ரிஜெக்ட் பண்ணி அவங்க வந்து இன்டோர் எதுவும் கிடைக்கல, அவங்கள பிக்கப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ண பிறகு பிக்கப் பண்ணி தான் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் தூரம் மூவ் பண்ண பிறகு பிக்கப் பண்ணுறோம். அவங்கள பிக்கப் பண்ணி தான் பண்ணுறோம். அதான் பண்ணிடுவோம். இப்போ ஒன்று வந்து இதை சார் நாங்கள் இண்டோருக்கு போயிருந்தோம்னா சார் தலைமையில் இண்டோருக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். நாங்கள் அங்கே வந்து எப்படி போகிறது இவ்வளோ பேர் இல்லை சார் வண்டி இருக்குது அது கூப்பிட்டு போயிடலாம். இல்லை சார் அதை மீறி நாங்கள் போவோம் அப்படின்னா பிக்கப் பண்ண சொல்லி சார் கோஆப்ரேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஒரு 200 மீட்டர் விடுங்க, அப்புறம் பிக்கப் பண்ணுங்கள். 200 மீட்டர்ஸ் அலோவ் பண்ணுங்கள். அது அலோவ் பண்ண ஃபுல்லாக அலோவ் பண்ண மாதிரி இருக்கா? இல்லை எங்களுக்கு நாங்கள் தடையை மீறணும்னு முடிவு பண்ணிட்டோம். மூடுறோம்னா கொஞ்சம் தூரம் அலோவ் பண்ணுங்க. தடையை மீறி நாங்கள் தடையை மீறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு பாயிண்டே வந்து ரொம்ப ஜங்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா இது நாங்க போய் ஷிஃப்ட் பண்ண முடியாது எல்லாத்தையும் சார். நீங்க மூவ் பண்றீங்க இங்க பாருங்க, இந்த பாயிண்ட பாருங்க. ஆல்ரெடி ரொம்ப கன்ஜெஸ்டட் பாயிண்ட். நான் என்ன சொல்றேன், பிக்கப் பண்றது இல்ல சார், அது பிக்கப் பண்ண முடியாது. இங்கே பிக்கப் தான். அது 200 மீட்டர் அலோவ் பண்ணி பிக்கப் பண்ண முடியாது. இது பண்றோம் இல்ல மெண்டோருக்கு அக்செப்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் நீங்க சொல்ற மாதிரி சரி கொஞ்சம் இது பண்ணா கூட அங்க பாருங்களேன். இந்த பாயிண்ட் நீங்களே பாருங்க சார். இதுதான் இடமே இருக்காது. சரி, சில வரைக்கும் வந்துடுறோம். அங்க வண்டியில இருக்கிறோம். அந்த சில வரைக்கும் வந்துடுறோம், வண்டியில இருக்கிறோம். வண்டி மொத்தம் அப்படிதான் சார். தோ இருக்கிற செலவு இருப்பா. இந்த செல வரைக்கும் வந்துட்டு வண்டியில ஏறிக்கிறோம் சார். அப்படியே ஏற்றிக்கிறோம், வண்டியில போயிடும். எங்களுக்கு நோக்கம் வந்து ஆக்சுவலா பேரணி கிடையாது, கருத்தரங்கு தான். அது இங்க நாங்க டிஸ்டர்ப் ஆகணும்னு பாக்குறோம். இவ்வளோ நேரம் உங்களுக்கு நீங்க வரீங்கன்றதுக்காக தான் சரி வரட்டும் அவர்கிட்ட சொல்லுவோம். அரை மணி நேரமா இவ்வளவு தூரம் அலோவ் பண்ணிருக்கோம் சார். இவ்வளவு இந்த ஏரியா பாருங்க. நாங்க ஆர்னி சேதம் உடனே அப்படியே போயிட்டு இவ்வளவு நேரம் வந்து இல்லையே சார். நாங்க எந்த வேற மாபா நீ ரோட பிளாக் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தா பாருங்க. நாங்க அப்படியே போயிடுறோம் சார். ஓரமா இத்தனை நேரம் முடிச்சிருங்க சார். யாரு அப்படியே போயிடும். வண்டி இல்ல சார், வண்டி வரட்டும் சார். பின்னாடியே வண்டி ஏறிக்கிறோம். ரெண்டுமே இது நீங்க சொல்றது எல்லாமே ஒரே மாதிரி தான். அது செல வரைக்கும் தானா அந்த ஜாயின் போனாங்க. அது தப்பு இல்ல. நீங்க ஒரு தூரம்னா 2 கிலோமீட்டர் சார். அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தானே. நானு எங்க சைட்ல இருக்க எக்ஸாஸ்ட் ஆகணும். நான் என்ன சொல்றேன், யாராவது ஒருத்தர் எக்ஸாஸ்ட் ஆகணும். ஒண்ணு நீங்க எக்ஸாஸ்ட் ஆகணும், நான் எக்ஸாஸ்ட் ஆகணும். நீங்க எக்ஸாஸ்ட் ஆக முடியாது. நான் வந்துக்கிற மாசம் வந்து நான் வந்து மாபை எக்ஸாஸ்ட் பண்ணோம்னா நான் சில வரைக்கும் போயிட்டு அங்க நான் வண்டியில இருக்கிறேன். போதுமா? மூவ் பண்ணிக்கலாம். பண்ண மாதிரி தான் ஆயிடும். சார் என்ன சார் நீங்க சொல்றது நடந்த விஷயம் இல்ல. நீங்க கொடுத்து எங்களுக்கு கண்டிப்பா இப்படி இருக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதை பத்தி நம்ம டிசைட் பண்ணி நாங்களே எக்ஸாஸ்ட் ஆகணும். நாங்க எக்ஸாக்ட் ஆகிறோம், நீங்க எக்ஸிக்யூட் பண்றோம். இந்த பிரிட்ஜ்ல ஒரு 5 நிமிஷம் நிறுத்த முடியாதா? இந்த பிரிட்ஜ் அதுல இப்ப என்ன சார் என்ன இல்ல இப்ப நாங்க எல்லாருமே வந்து மணி 5 ஆகி போச்சு. ஒரே ஒரு விஷயம், இப்ப நம்ம கொஞ்சம் நகர்ந்தோம்னா நாங்க பிக்கப் பண்ணிக்கிறோம், உள்ள வச்சுக்கிறோம்ன்றதுதான் ஒண்ணு. எங்களுக்கு எங்களுடைய இது சார் தான் முடிவு பண்ணி சொல்றோம். உங்களுக்கு வந்து இங்க வரோம், நம்ம பேரணி போறோன்றது தான் நம்ம பேரணி பண்றீங்க பண்ணிட்டு சொல்லி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சார். எவ்வளவு விஷயங்கள்ல அதிகாரிகள் உங்களுக்கு ரூல்ஸ் கொடுப்பாங்க. களத்துல வந்து நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. எது சேஃப் எது அன்சேஃப் நீங்க தான் முடிவு. இது சாதாரண நானும் கேட்கிறேன், ரொம்ப லாங் ஜேர்னியை கேட்கல. எங்களுக்கு வந்து எங்க 5 மணி கூட ஆரம்பிக்கிறோம், 3 மணி கொடுத்து இப்படி 5 ஆகி போச்சு. ஒரு பாப்பா மாமன் வந்துட்டாரு, 4 மணி நேரத்துக்கு வந்துட்டாரு, எல்லாம் வந்துட்டாங்க. இது ஒரு சாதாரண விஷயத்த ஸ்டேட் இஷ்யூ பார்க்க வேண்டியதில்லை சார். எளிமையா கடந்து போயிடலாம். இதை நாங்க வந்து மறியல் பண்ண போறோம்னு சொன்னா நீங்க பிக்கப் பண்ணலாம். நண்டு போறதுக்கு போய் எதுக்கு பிக்கப் பண்றது? போக்குவரத்து வயல் இருக்கிறோம், ஒரு இடத்துல கேதர் ஆகிட்டோம். சரி, நான் அப்படியே போக போகிறேன். எங்கேயாவது நிற்கிதானா ஒரு 4 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரத்தில் கடந்துடும். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. பேசுங்க. பேசுகிறேன்.
சாரி மேடம் படிந்தா எனக்கு சிக்கல்னா நான் அவருடைய எல்லோட பேசியிருப்பேன். சரி வேற நீ போய் நினைச்சு நான் நேரம் அங்கே வந்துடலான்னு முடியும் சார். இவங்களுக்கு வந்து டினை பண்ணி கொடுக்கும்போது உங்ககிட்ட தகவல் தெரிவிச்சு ஏற்ற கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் டினை பண்றது ஃபார்மாலிட்டி எப்பவுமே பண்ணுறாங்க. வழக்கமா பண்றது நாங்களும் கடந்து போயிடுவோம். இது யதார்த்தம் தானே. வழக்கமா டினை பண்ணி எல்லாரும் செக்யூர் பண்றீங்க. எல்லாமே தான் ஒன்னா பண்ணீங்கன்னா பயஸ் தான் இல்லைன்னா நாங்கள் பாட்டுங்க சார். அவ்வளோதான் 50 மீட்டர் நமக்கு சரி நான் சொல்லி பார்த்தேன். பேசுகிறேன் 50 மீட்டராவது கொஞ்சம் ஓப்பரேட் பண்ணுங்க சார். நீங்கள் ஃபங்க்ஷன் வந்த இதுக்கு போங்க சார். நாங்கள் எங்கள் ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக நாங்கள் அதுக்காக இவர் வந்து உடனே பேசாமல் இருக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் நினைக்காதீங்க. எல்லாரும் தான் சார் டினை பண்றீங்க. நான் கேட்கறதுன்னா டினை நீங்க எல்லாரும் தான் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் கண்டுக்காம இருக்கிறீங்க. எங்களை மட்டும் ஏன் அப்படி மாட்டீங்க? அவங்கள வந்து பிக்கப் பண்ணி செய்தியாவே அது போடுறது போடுவாங்க. எல்லாமே போடுறது எங்களுக்கு வந்து என்னன்னா இந்த மக்கள் வந்து ஆர்கனைஸா ஆகக்கூடாது, போகக்கூடாது. இவங்களை வந்து ஏன் நடத்தா கட்டி கம்யூனிகேஷன் பண்ணாது தப்பு இல்லை. எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டேட் லெவலில் என்ன சொல்லுவாங்கன்னா நீ போய் நின்று சண்டையை வளர்த்துவாங்கன்னு கேட்பாங்க. எனக்கு அதான் பிரச்சனை. நான் இப்போ இங்கே வந்து நான் ஒரு மறியல் இல்லை சாலை மறியல் எஃப்ஐஆர்னா நீங்கள் உடனே எங்கே சொல்லுவீங்க? அங்கே சொல்லுவீங்க. உடனே என்ன கூப்பிட்டு நீ அங்கே ஸ்பாட்டில் போய் நின்று நீ என்ன பண்ணன்னு கேட்பாங்க. அதான் எனக்கு பிரச்சனை. நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். அசம்பிளாவே விட மாட்டோம். பிக்கப் பண்ணுறதுன்னா விட மாட்டோம். சரி வரீங்க சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டு இதெல்லாம் எங்களுக்கு மட்டும் தான் சொல்றீங்க. யாருக்குமே சொல்றது இல்லை. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. நீங்க எங்களுக்கு மட்டும் தான் சொல்றீங்க. இப்ப நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாங்க பாருங்க. அதான் எவ்வளவு தூரம் வந்து ஒரு தலைவர் சார் நீங்க கம்யூனிகேட் எல்லாருக்கும் தான் சார் பண்றீங்க. எல்லாரையும் வந்து பயாஸ்டா ஏன் எங்களை மடக்குறீங்கன்னு தான் சொல்றோம். மற்றவங்களை அலோவ் பண்றீங்க. எங்களை பண்ணதான் முடியும். இப்போ டிராஃபிக் இஷ்யூ 100% சார் நீங்க யாரு சார் இப்போ பேர் என்ன பர்மிஷன் கொடுத்தீங்க? நான் பொதுவாக கேக்குறேன் சார். யாருக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க? யாருமே பர்மிஷன் கொடுக்கல. யாருமே கொடுக்கல இல்ல. அது எனக்கு தெரியுது சார். ஆனா ஒருத்தர் பிக்கப் பண்றீங்கன்னா எல்லாரையும் பிக்கப் பண்ணுங்க. அதுதான் நாங்க கேக்குறோம். இப்ப நீங்க பிக்கப் எல்லாரும் பிக்கப் பண்ணி நாங்க ஏன் பண்ண போறோம்? இல்ல அவங்க அன்னைக்கு போடுவீங்க ஃபார்மல் ப்ரொசீஜர் போறாங்க. அவங்க பிக்கப் பண்றோம். அவங்க பிக்கப் பண்றது தயார் ஓகே கொஞ்சம் நடக்கும் பிக்கப் பண்ணிருக்கன்றாங்க. யார எங்கேயும் பிக்கப் பண்ணல சார். சரி இப்போ நான் கொஞ்சம் காட்டுங்க சார்ங்க. நீங்க எஃப்ஐஆர் காட்டுங்க சார். சார் இப்ப காட்டுங்க நான் போறோம் சார். நீங்க யார பிக்கப் சார் பிக்கப் பண்ணது இப்ப எஃப்ஐஆர் போடுங்க காட்டுங்க. இதெல்லாம் டைம் நீங்க பேசிட்டு இருக்காரு மகேஷ். அவர் பார்த்து சொல்லிக்கிட்டு நான் அவர் போயிட்டு அது கார்த்திக் சார் வந்துட்டான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இவர் இருந்தாரு. நான் இல்லை நினைச்சு இல்லை வரும்போது நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துருப்பேன். மகேஷ் என்ன மகேஷ் என் நம்பர் எடுக்க மாட்டாரு. என் நம்பரே எடுக்கிறேன். வேலை இல்லை